அமீர் ஷேக், துபேர் ஷேக்கின் மகன். இவர்களுடைய நிக்கா இம்ரான் ஹசனின் மகளான ஃபாத்திமாவுடன் ரூபாய் 1 லட்சம் மெஹராக கொடுத்து நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபாத்திமா பேகம், இம்ரான் ஹசனின் மகள். உங்கள் நிக்கா ஆமீர் ஷேக், துபேர் ஷேக்கின் மகன் பில் அகவத் ரூபாய் 1 லட்சம் மெஹராக பெற்று நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிக்காஹு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிக்காவுக்கு வாழ்த்துக்கள். இங்க பாருமா ஃபாத்திமா, இனிமே இதுதான் உன்னோட வீடு. ஆமீரும் நானும் தான் இனிமே உன்னோட குடும்பம். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தா எல்லாம் நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சரி. இப்ப இதுதான் உன்னோட உலகம். இனிமே இந்த ரூம்ல உன் புருஷனை சந்தோஷமா வச்சிருக்கணும். இனிமே இது உன்னோட பொறுப்பு. சரிம்மா. அங்க பால் வச்சிருக்கேன், அத குடிக்கணும். அப்பதான் உனக்கு பலம் கிடைக்கும். சரிம்மா. வாவ், சும்மா சொல்லக்கூடாது. பேரழகி நீ. அம்மா, நீங்க யாரு? நானா? நான் தான் இன்னைக்கு உன்னோட புருஷன். என்ன இது தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? தப்பு தப்பாவா? அம்மாடி, பணம் கொடுத்துருக்கம்மா. இந்த ரூமும் நீயும் இன்னைக்கு எனக்கு தான் சொந்தம். வா, போயிட்டா போச்சு. முதல்ல கொடுத்த பணத்துக்கு அனுபவிச்சுக்கிறேன். வா. என்கிட்ட இருந்து தள்ளி போங்க. நில்லு. கொடுத்த பணத்துக்கு நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புவேன். என் ரூம்குள்ள போந்து தப்பா நடந்துக்கிட்டோம். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? மனிஷ் பாபு, எங்களோட ரெகுலர் கிளையண்ட். நீ அவரை டென்ஷன் பண்ணிட்டியா? உன்னை விட மாட்டேன். உங்க யாரையும் விட மாட்டேன். இங்க இங்க பாரு, இத பாரு. இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. மனிஷ் பாபு, தப்பு நடந்து போச்சு. இவ புது பொண்ணு இல்ல, பயந்து போயிருப்பா. புதுசா இருந்தா நான் என்ன பண்றது? நான் உனக்கு பணம் கொடுத்திருக்கேன். என் பணத்தை திருப்பி கொடு. பணத்தை திருப்பி கொடுங்க. மனிஷ் பாபு, இப்ப இந்த நிக்கா சம்பந்தமா பணம் நாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம். என்கிட்ட அதெல்லாம் பேசாத. எனக்கு எனக்கு நாளைக்குள்ள பணம் வந்தாகணும். இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நில்லுங்க. இது எல்லாமே உன்னாலதான். எப்படி நிக்கிறா பாரு, பாரு. என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? வா, இப்ப நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன். வாடியம் கூட உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு.
இங்க பாரேன், சுகமா படுத்து தூங்குறா. காலை உடைச்சாதான் சரியா வரும். முதல்ல இந்த கட்டளை அவத்த விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. ராத்திரி நீ வாங்கின அடியில இப்ப உன் புத்தி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என் பேச்ச கொஞ்சம் கவனமா கேளு. உன் நிக்கா இப்ப என் கூட நடந்திருக்கு. நான் உங்க அப்பனுக்கு ரொம்ப பெரிய தொகையை கொடுத்திருக்கேன். அதனால இப்ப நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் உன்னை என் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு கிளையண்ட் வருவான். உன்னுடைய வேலை அவனை சந்தோஷப்படுத்துறது. அதுவும் ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஏதாவது ஏடாகுடம் பண்ண அப்புறம் நேத்தை விட மோசமான தண்டனையை கொடுப்பேன். புரிஞ்சுதா? உங்களால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? நான் உங்களோட பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டின்றதுனாலதான் உன்னை வச்சு நான் வியாபாரம் பண்ண முடியுது. உனக்கு முன்னாடி எனக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்திக்கு வயசாயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்திய நான் என்ன பண்ணேன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. உனக்கு நல்லது மட்டும் நடக்கணும்னா என் பேச்சை கேட்டு நட. இல்லன்னு வச்சுக்கோ, வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றதுக்கு பதிலா மார்க்கெட்ல நிக்க வச்சு பண்ணுவேன். புரிஞ்சுதா? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். விட்டுடுங்க. என்னோட புருஷன். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க. பணம் தானே சம்பாதிக்கணும். நான் வேலைக்கு போறேன். உங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறேன். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க. என்னால இப்படி எல்லாம் வாழ முடியாது. ஓ, எவ்வளவு பணம் சம்பாதிப்ப நீ ஒரு மாசத்துக்கு? எப்படியும் ஒரு மாசத்துக்கு 8000 ரூபாய் சம்பாதிச்சிடுவேன். இன்னும் அதிகமா உழைச்சுன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். நான் கண்டிப்பா நல்லா உழைப்பேன். இவ்வளவு அப்பாவியா என் பொண்டாட்டி? உன்னோட மதிப்பு உனக்கே தெரியல பாரு. அடியே முட்டாள், உன்னால எனக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும்டி. அதுவும் இன்னைக்கு நீ ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். அதனால இன்னைக்கு எனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 8,000 ரூபாய் உனக்கு இத்தர் வாங்கறதுக்கும் உன்னை அலங்காரம் பண்றதுக்கும் செலவழிப்பேனா? இதோ மனப்பொண்ணு ரெடி ஆயிடுச்சு முதல் ராத்திரி கொண்டாடுறதுக்கு. இங்க பாத்தியா, மீட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷம் ஃபாத்திமா. அம்மா, இன்ஷா அல்லாஹ் நோட்டு எண்றதுக்கு மிஷின் தேவைப்படும்.